வணக்கம் நட்புகளே, சகோதர சகோதரிகளே, எனது அருமை மாப்பிள்ளைகளே, அனைவருக்கும் காலை வணக்கம். அதாவது ஒரு தப்பு பண்ணினாதான் அதை நான் தப்புன்னு சொல்லுவேன். செய்யாத தப்புக்கு போய் என் பொண்டாட்டியை போய் நீ அதை கேளு இதை கேளு, இன்னமும் அவள் கள்ள தொடர்பில் இருக்கா, சுகையில் கூட இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்கா, அவன் தான் ஸ்பேனரு, இதெல்லாம் நான் நம்ப தயாராகவே கிடையாது. காரணம் என்னென்னா, சுகையில் ஸ்பேனர் இல்லைங்கிறது எனக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாலே எனக்கு தெரியும். என்னாண்டா, ஒரு பொம்பளை புள்ள கையில் ஸ்பேனரை கொடுத்து வச்சுருக்கிறான். அதாவது, அக்கா உங்களுக்கு நிறையா பேடு கமெண்ட் வருது, நானே ஸ்பேனராக இருக்கேன், ஆனால் என்னையை பற்றி வெளியே சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு புள்ள ஸ்பேனர் வாங்கி வச்சுருக்கு. அந்த புள்ள தான் பேடு கமெண்ட்டாக, அதாவது சுகையிலுக்கும் உங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா, சுகையில் ஏன் நீங்கள் மறக்க முடியலை, இந்த மாதிரி ஏதாவது கமெண்ட் போட்டால் அழிக்குது அந்த புள்ள. இது இயற்கையாக என்கிட்ட சொல்லிருச்சு. 10 நாளைக்கு முன்னாலே சுமி சொல்லிருச்சு. இதை வச்சுக்கிட்டு இவன் எதுக்கு தேவையில்லாமல் இவன் மேலே வீண் பலியை போடுறான் இந்த சூர்யாங்கிறவ. நான் கேட்குறது, அப்படி ஒரு தப்பு இருந்தால் அதை கண்டிக்கிற இடத்துல யார் இருக்கா? கணவனா நான் இருக்கேன்ல, நான் கேட்க மாட்டேனா? நீ போய் அவளை அதை கேளு இதை கேளு, அவளை எதுக்கு அந்த வீட்டில் உட்கார வச்சுக்கிற? முதல்ல பொண்டாட்டி மாத்திரம் வந்தால், இப்போ பிள்ளை வந்துட்டேன், அப்புறம் நாளைக்கு உன் பேரே வருவேன், வந்துட்டு போகட்டும். இது யார் குடும்பம்? என் குடும்பம் தானே, எங்கள் அம்மா வீடு தானே, அவங்களுக்கு இல்லாத உரிமையை? அவங்க இங்கே தான் இருப்பாங்க, எல்லாம் நான் தான் செய்வேன். அது போக இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். சாப்பாடு வாங்கி கொடுக்குறது என் உரிமை. என் குடும்பத்துக்கு 25 வருஷமாக நான் தான் சோறு போட்டு என் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி, அவங்களுக்கு பால் ஊட்டி, சீராட்டி, பூஸ்ட்டு வாங்கி கொடுத்து, ஹார்லிக்ஸ் வாங்கி கொடுத்து, நல்லது கெட்டது பார்த்து நான் வளர்த்துருக்கேன், படிக்க வச்சுருக்கேன். காலேஜ் முடிச்சிருக்காங்க, அவன் செட்டில் ஆகிட்டான், அவன் செட்டில் ஆக போகிறேன். அப்போ என் குடும்பத்துக்கு நான் செய்கிறத கடமை செஞ்சு தானே ஆகணும். இதில் சுகையில்ங்கிற பேரை சொல்லி இன்னும் எத்தனை பேர் அவள் பார்க்க போகிறாளோ, வீடு பார்த்து கொடுக்குற வரைக்கும் தான் அவள் உன் கூட இருப்பாள். உங்ககிட்ட ஒரு 50,000 1 லட்சத்தையோ கறந்துட்டு உன்னைய கலட்டி விட்டுட்டு போகலைன்னா நான் எங்கள் அப்பன் கணேசாசரிக்கே பிறக்கலைங்கிறான். இதுக்கு நான் சொல்கிறேன், இதே மாதிரி தான் நீயும் வந்த. ஒரு காலத்தில் செட்டிப்பாளையத்தில் சட்டி கழுவிட்டு கிடந்த, உனக்கு அடைக்கலம் இல்லாமல் இருந்து வீடு கொடுக்காம தெருவா திருப்பூரில் லாட்ஜில் தங்கியிருந்தோம். அதெல்லாம் நீ மறந்துட்டியா? கொரோனா டயத்தில் நம்ம எவ்வளோ பாடுபட்டோம், மறந்துட்டியா? சரின்னு சொல்லி உன்னைய போனா போதுன்னு கூப்பிட்டு மதுரையில் வச்சு குடி வச்சதே நான் தானே. அப்போ உனக்கு ஒரு நியாயம், நான் தாலி கட்டின என் பொண்டாட்டிக்கு ஒரு நியாயமா? நான் கேட்பேனா கேட்க மாட்டேனா? எவ்வளவோ விஷயங்கள், சரி ரைட்டு, போனால் போகுது, நீ எத்தனையோ விஷயங்களை என்னை அடிமைப்படுத்துகிற. நீ தான் ஏதோ பெரிய டான் மாதிரியும், நான் ஏதோ டம்மி மாதிரியும், மக்கள் முன்னால் என்னையை போட்டுக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் கேவலப்படுத்துறது, புரோக்கருங்கிறது, என்னை சிங்கப்பூருக்கு அனுப்பி வச்சு வேடிக்கை பார்த்தவன்னு சொன்னது, அப்புறம் இன்னும் நிறைய வார்த்தைகள், எத்தனையோ விஷயங்களை என்னை அவமானப்படுத்தியிருக்க. அதையும் தாண்டி உனக்கு இவ்வளோ செய்கிறேன் இல்லை. அப்போ எனக்காக, என் குடும்பத்துக்காக வாழ்கிற சுமிக்கா நான் செய்ய மாட்டேனா? எது தப்பு எது கரெக்டுங்கிறது எனக்கு தெரியும். சுமிக்கிட்ட நான் பேச வேண்டியது சுமி என்கிட்ட சொல்லிருச்சு, நான் சுமிக்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு நெருக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ நான் சுமியே நினச்சி என் மைய வீட்டுக்கு போகணும்னு சொன்னால் கூட நான் வேணான்னு தான் சொல்கிறேன். ஒரு தன்மானத்தை இழக்காத. அவன் நம்மளை கெஞ்சணும், பேரனை பார்க்க வாங்கம்மா, உங்களை அத்தம்மான்னு தேடுறேன், நீங்கள் வாங்கன்னு சொல்லி அவனாக கூப்பிடணும். அவனே கூப்பிட்டா கூட உன் பிள்ளைய இங்கே அனுப்பி வை, நான் பார்த்து வேணால் 1 நாள் 2 நாள் சனி ஞாயிறு லீவாக பார்த்து அவனை கவனித்து அனுப்பி வைக்கிறேன். அது வரைக்கும் என்னை கூப்பிடாத, எனக்குன்னு தன்மானம் இருக்குன்னு சொல்லி நீ ஒதுங்கியிருப்பா அப்படின்னு சொல்லி தான் நான் வச்சுருக்கேன். பெத்த பிள்ளையாக இருந்தாலும், அதாவது அவன் என்ன நினைக்கிறான், தாயும் பிள்ளையாக இருந்தாலும் வாயும் வயிறு வேற நினைக்கிறான். ஆனால் என் பொண்டாட்டி என்ன நினைக்கிறா? அப்படிலாம் கிடையாது, என்ன இருந்தாலும் நம்ம பிள்ளை. அதனால தான் அன்றைக்கி போய் கூட வீடை பூரா சுத்தம் பண்ணி தரகரையெல்லாம் போட்டேன். ஏன்னா ஆப்ரேஷன் பண்ண உடம்பு, டாக்டரு குனிஞ்சு உழைஞ்சு வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏதாவது ஒன்றுனா ஆப்ரேஷன் தையல் பிரிஞ்சிடும் மேடம், கவனமாக இருக்குன்னு சொல்லி தான் அனுப்பி விட்ருக்காரு. எத்தனையோ நாள் நானே இந்த வீடையே ஏன் தெரியுமா இப்போ நான் க்ளீன் பண்ண வேணான்னு சொல்லி அசால்ட்டாக விட்டுருக்கேன். வேணாம், அவங்களுக்கு முடியலைன்னா அதை நம்ம தான் பார்த்துக்கிறணும். ஏன் இந்த வீடை நான் க்ளீன் பண்ணால் க்ளீன் ஆகாத? இந்த என் மையம் இருக்கேன், அவன்கிட்ட சொன்னால் வாடா நம்ம 2 பேரும் சேர்ந்து க்ளீன் பண்ணுவோம்னா க்ளீன் பண்ண மாட்டோமா? உண்மையிலே சொல்கிறேன், அவங்கள பாதுகாக்க வேண்டியது என் கடமை. அதாவது நல்லா இருக்கிறவங்கள கூட இது பண்ணிடலாம், அந்த மாதிரி உடம்பு சரியில்லாதவங்கள நம்ம தான் பாதுகாக்கணும். அந்த வகையில் சுமி பார்க்குறதுக்கு தான் ஆள் இப்படி பேசுது, போல்டாக பேசுகிற மாதிரி நடிக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே அது ரொம்ப வீக்காக இருக்குது. அது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா என் குடும்பத்தில் 25 வருஷமாக அவங்க கூட நான் வாழ்ந்திருக்கேன். எனக்கு தெரியாத அவங்க உடல்நிலை கண்டிஷன் என்னான்னு. இப்போ அதே மாதிரி இந்த காலில் அடிபட்டதுக்கு சுமி கண்ணீர் விடலைன்னு நினைக்கிறீங்களா? அவங்க மஞ்சப்பத்து போடாமல் இருந்தாங்களா? தேங்காய் எண்ணெய் போட்டு அன்றைக்கி கூட இந்த காலில் மஞ்சத்தூளை போட்டு குழப்பி போட்டாங்க. மாத்திரை நேரத்துக்கு சாப்பிட்றீங்களான்னு சொல்லி என்னை ஃபோனில் டெய்லி விசாரிக்கிறாங்க. அவகிட்ட இருந்தால் பேசினா அவள் வில்லங்க முடித்தவ. எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணும்போது 2-3 தடவை சண்டை வந்திருக்கு எனக்கும் சூர்யாவுக்கும். கரெக்டாக சுமி ஃபோன் பண்ணோம், நான் பேசுவேன்,
ஏங்க அன்றைக்கி எந்த ஒன்றுமில்லாத விஷயங்க, வாந்தி வருதுன்னு தான் சுமி ஒரு வார்த்தை சொல்லுச்சு. உடனே உன் பொண்டாட்டிக்கு வாந்தி வருதுன்னொடனே வேகமாக போய் அவளுக்கு பண்டுவம் பார்க்க போயிட்டியான்னு சொல்லி அன்றைக்கி ஒரு 7:30 கிளப்புனேன். அதனால தான் எந்த விஷயமா இருந்தாலும் நான் வீட்டில் இருக்கும்போது நீ ஃபோன் பண்ணாதப்பா, நான் இங்கே வந்ததுக்கப்புறம் கூப்பிடு. இது அவளுக்கு பயந்து கிடையாது. 2 பேரும் அதாவது மனக்கசப்பாயிரும். என்னையை போட்டு தேவையில்லாமல் திட்டுறது, என்னை ஏதாவது மன உளைச்சலுக்கு ஆளாக்குறது, அந்த இதை நம்ம புருஷனுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் சுமி வேணான்னு சொல்லி பேசாமல் எல்லாத்துலேயும் இருக்குது. நான் இங்கே வந்ததுக்கப்புறம் என் காலை தொட்டு எனக்காக அதில் மருந்து போட்டு எனக்காக அந்த புண்ணு வீக்க வத்துச்சான்னு சொல்லி பார்த்து ஒவ்வொரு நிமிஷமும் கவலைப்படுறது அவள் தான். இதே இவன் என்ன பண்ண, தாராபுரத்துக்கு கூட்டு போன அன்னைக்கு மட்டும் எனக்கு ஒத்தடம் கொடுத்து என்னை அப்படியே பார்த்துக்கிற மாதிரி நடித்தான். நேற்று முதற்கொண்டு ஆஸ்பத்திரிக்கு நான் தான் போனேன். 700 மாத்திரை நான் தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த புண்ணுக்கு இனிமேல் கட்டு போட வேணாம், மருந்தை மாத்திரம் போடுங்க, 3/4 ஆறிடுச்சு அப்படின்னு சொல்லி டாக்டரே சொல்லிட்டார். இன்னும் ஒரு 1/4 இதே மாதிரி நான் குடிக்காமல் தண்ணி அடிக்காமல் கவிச்சு திங்காமல் உடம்பை நல்லா பேணி பாதுகாத்தேன்னா இன்னும் நல்லா வருவேன். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நான் நல்லா இருப்பேன். அதுக்கப்புறம் என் குடும்பத்துக்கு நான் தான் சொத்து. ஏன்னா அவளுக்கு தேவையானது ஒரு சின்ன பொருள், ஒரு வீடு, ஒரு 30 ஒரு 35 ஒரு அதிகபட்சம் போனால் எவ்வளோ வந்துடும் அவங்க குடும்பத்தோடு இருக்கிறதுக்கு. அவள் பாலவிநாயகத்தோட வாழ்கிறா, இல்லை திலீபா கோகுல் கூட வாழ்கிறா, இல்லை என்னையை கூப்பிட்டு வாழ வைக்கணும்னு நினைக்கிறா. எதுவுமே எனக்கு தேவையில்லை. தேவையானது அவளுக்கு என்ன, ஒரு 30 to 40 லட்ச ரூபாக்குள்ளே ஒரு வீடு, அதை வாங்கி கொடுத்துட்டு சனியை போனால் போதுன்னு தலையை முழுகிட்டு வர்றது தான் ஏன் விருப்பம். அதுக்காக சுமிக்கு நான் எவ்வளவோ சொல்லிட்டேன். நான் எப்போ எனக்காக பொறுத்துக்க, வந்தது வந்தாச்சு, இவ்வளோ தூரம் இன்னும் கொஞ்சம் 3/4 கிணறு தாண்டிட்டேன், இன்னும் ஒரு 1/4 கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏதோ தலையை கொடுத்தாச்சுங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன், சுமி ஒரு விஷயம் சொல்கிறது எனக்கு பிடிக்காத விஷயம் என்ன தெரியுமா, அவள் யார், அவளுக்கு எதுக்கு நீங்கள் நேற்று வந்தவ, அவள் ஒரு கூத்தியா, அவள் உங்களுக்கு ஒரு இதாக வாழ்ந்தவ, அவளுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் என்ன சொன்னீங்க ஏற்கனவே, ஒரு 5 லட்சமோ ஒரு 7 லட்சமோ கொடுத்துட்டு தலைமொழிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு தானே போனீங்க. இப்போ போக 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 என்ன பண்ணுறீங்க, 30 ரூபாங்கிறீங்க, 40 குருங்கிறீங்க, ரொக்கத்துக்கு வீடுங்கிறீங்க. சொல்லு. இப்போ நீங்கள் போட்ட நகையை நான் போட்ட நகையும் உங்களுடைய உழைப்பை நான் சிறு சிறு சேர்த்து வச்சு தான் நான் வீடு வாங்கினேன். அதுவும் 25 வருஷம் கஷ்டப்பட்டு உங்க கூட அப்படி இருந்து அதுல வாங்கின ரூபா, அதுல வாங்கின வீடு, அதுலயே நம்மளால இருக்க முடியாத அளவுக்கு நாயா போய் ஓடிக்கிட்டே கிடக்குறோம் தெரு தெருவா. இவ இன்னைக்கு வந்தவ ஒரு 5 வருஷம் கூட இப்ப டிக்டாக் போய் 3 வருஷம் 4 வருஷம் தான் ஆகுது. 7 வருஷம் ஆச்சுப்பா. எல்லாரும் சொல்றாங்க, எல்லாரும் கணக்கு சொல்றாங்க 5 வருஷம் தான் ஆகுது. இவ இந்த வீடு வாங்குறதுக்காக 6 வருஷம் 7 வருஷங்கிறாரு. இதோட சேர்ந்து இந்த ஆளு மண்டைய ஆட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ கிட்டத்தட்ட 40 நகை செஞ்சு கொடுத்துருக்குறாரு. காரு, பங்களா, வீடு, வசதி எல்லாம் இருக்குது. இதோட ஓடி போய் சொல்லிட்டு குடும்பத்தோட குட்டியுமா பேசாமல் நீங்கள் நிம்மதியாக இருங்க, அதில் விற்று வீடு வாங்க சொல்லுங்க. இவன் இங்கே உங்க கூட உட்காந்துக்கிட்டு பாலாவை ஒரு வார்த்தை சொல்கிறாளா, இருக்கிறானா புருஷன்ற ஒரு கேரக்டரே இருக்கா? இல்லை நான் இப்போ என்ன இன்னொரு பிளான் போடுறேன், வீடியோ கால் வாங்குறேன், அவளை காமி என் பொண்டாட்டின்னு சொல்லுங்கிறேன். அதுவே சொல்ல மாட்டேன். நான் நிறைய இதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாலவிநாயகத்தையா என் பொண்டாட்டி இவதான், இவன் 2 புள்ள நான் தான் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டீங்கன்னா அது மட்டும் இவங்க தங்கச்சிக்கு கட் பண்ணி அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் வீடியோ காலில் வந்துட்டேன்ப்பா. நாங்கள் எங்கேயோ இடுப்பூருக்கு போயிட்டு வரும்போதோ திருப்பூருக்கு போயிட்டு வரும்போதோ டக்குன்னு வீடியோ காலில் அப்படியே தூக்கிட்டேன். அப்போ அவன் எவ்வளோ ஒரு கேவலமானவனா இருப்பேன். வேஷ்டியை தூக்குறேன். இல்லை ஒரு ஒரு பண்ண மாட்டாங்க. அவன் எந்த அளவுக்கு அவனை வந்து வீடியோ கால் பேசிருக்கீங்களா? இல்லை இல்லை வேறன பாக்குறதுல மட்டும் தானே வந்திருக்கீங்க. ஆமா, இதுதான் புருஷனுக்கும் கஸ்டமருக்குள்ள வித்தியாசம். கஸ்டமர் டக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது வேஷ்டியை தூக்கி காட்டுறேன். அப்ப அவன் எவ்வளவு ஒரு கேவலமானவன். அப்படி உள்ளவன்ட்டவன் என்ன பண்ணணும், ஏண்டா உன்னை வீடியோ காலில் வர வச்சது கூட இருந்துகிட்டு அவனை வந்து விட்டு கொடுக்காம பேசுறாள். இதுக்கு பதில் அதைத்தான் சொல்ல வந்தேன். இப்ப இவ்வளவு தூரம் காட்டுறதுக்கு ஏண்டா உன்னை வீடியோ காலில் வர வச்சதுக்கு வேஷ்டிவா தூக்கி காட்டுவ, இனிமே நீ வீடியோ கால்லையும் வரக்கூடாது, ஆடியோ கால்லையும் வரக்கூடாது, பிள்ளைகளையும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி எனக்காக பறிஞ்சு பேசியிருக்கலாம்ல. ஒண்ணுமே சொல்ல, பல்ல காட்டுறா, சிரிக்கிறா, கக்கன்னு சிரிக்கிறா. அந்த வீடியோ ஐயோ அவன் காட்டிட்டானா அப்படிங்கிறா என்கிட்டயே. எப்படி இதெல்லாம் எவ்வளவு ஒரு அசிங்கம், ஒரு கேவலமா இல்லையா? இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன், வாங்கி கொடுக்கறத கொடுத்துட்டு நான் தலைமுடிட்டு வந்துடுறேங்கிறேன். இந்த மாதிரிலாம் நடக்காதுங்க. எனக்கு அந்த டவுட் இருக்கு. கட்டின பொண்டாட்டி இப்ப நம்மளே இருக்கோம், எவ்வளவு டீசெண்டா இருக்கும். 4 செவத்துக்குள்ள நடக்கிறது, இருட்டுக்குள்ள நடக்கிறது, அதுல நடக்கணும். அந்தரங்கமா இருக்கணும். நீங்க இங்க வர்றீங்கல்ல, டீசெண்டா வீடியோ போடுறீங்க, போயிடுறீங்கல்ல. ஆமா, எவ்வளவு இருக்கேன்னு உங்களுக்கும் தெரியும். ஆமா, மனசு விட்டு நம்மளுக்குள்ள இது வரைக்கும் ஒரு சுண்டு வரல் கூட நாங்க டச் பண்ணது கிடையாது. எவ்வளவு டூயட்லாம் அப்படிதானே டீசெண்டா போடுறோம். நேத்து யதார்த்தமா
இந்த வீட்டுக்குள்ளே நான் வந்துட்டேன். அதாவது எங்கள் அம்மா வீடு தான். எப்போ எங்கள் அம்மா இருக்கும்போது அம்மானு குரல் கொடுத்துட்டு வருவேன். ஆனால் நேற்று என் மையன் உள் ரூமில் இங்கே இருக்கான் போல். இந்த கதவு சாத்தியிருக்கு. இதுக்கு அடுத்து இந்த அங்கே ஒரு ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அடுப்படி ரூமு. இந்த ரூமில் வச்சு துணி ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிட்டு இருக்கு சுமி. எனக்கு தெரியலை எங்கே வீடு பார்க்க போகிறதுக்கோ எதுக்காகவோ. நான் வந்து எப்பயும் போல் அப்படியே கதவை வந்து லேசாக சாத்தி வச்சுருக்கும் போல் அப்படின்னு திறந்துட்டேன். ஒரே பதட்டம். டக்குன்னு எங்க 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 துணி மாற்றிக்கிட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்லி அலறுது. அப்போ கட்டின புருஷனாக இருந்தாலும் ஒரு துணி மாத்திர இடத்துல நான் வந்து அப்படி கதவை அப்படி திறந்துட்டு வந்துட்டேங்கிறதுக்காக கூச்சப்படுறாங்க பார்த்தீங்களா. கடவுள் மேலே ஆணையா, எங்கள் அம்மா மேலே சத்தியமாக இருந்தா இது மேலே ஆணையா எங்கள். ஆமாம், நேற்று யதார்த்தமாக உள்ளே வந்துட்டு அவ்வளோ பதட்டம் படபடப்பு. இப்படி உள்ள ஆளை போய் நீ அங்கே அவுத்து காட்டின, நீ இங்கே அவுத்து காட்டின, நீ அவங்கிட்ட 10 பவுனுக்காக காட்டின, 20 பவுனுக்காக காட்டின, இதெல்லாம் எவ்வளோ கேவலமான செயல், எவ்வளோ ஒரு தப்பான வார்த்தைகள். எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், அந்த விஷயத்தில் சுமியை வந்து நான் எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா மானம் அந்த இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா அந்த அந்த கலாச்சாரத்தோடு வந்தவங்க, ஒரு இஸ்லாத்தை தள்ளி வந்தவங்க, எதுவுமே கட்டின புருஷனாக இருந்தாலும் தன்னுடைய சம்மதம் இல்லாமல் ஒரு பார்வை கூட பற்றக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு பெண் தான் சுமி. அப்படி உள்ளவங்களை எவ்வளவு கேவலமாக நாக்கு மேலே பல்லு போட்டு மீடியாக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நீ அங்கே காட்டின இங்கே காட்டின, அதெல்லாம் உண்மையிலே ஏஐ தொழில்நுட்பங்கிறது உலகத்துக்கே தெரியும். எல்லாமே கிராஃபிக்ஸுங்கிறதும் தெரியும். தேவையில்லாமல் இவன் மேலே அவதூறு பரப்பினவங்க பண்ண சூழ்ச்சியில் அதில் சிக்கினதுங்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் என் பொண்டாட்டி மானத்தை நான் காப்பாற்றினேன். ஒரு காலத்தில் இதே சுமி ஐயையோ என்னை இப்படி பேசிட்டாங்க, என்னை இப்படிலாம் சொல்லி அபாண்டமாக பழி போடுறாங்க, எனக்கு வாழவே பிடிக்கல, நான் ஏதாவது பண்ணிக்கிற போகிறேன்னு சொன்னப்போ யார் நம்புகிறாங்களோ நம்மளையோ அது எனக்கு தேவையில்லை சுமி, நான் இருக்கேன். உன்னை நான் சந்தேகப்பட்டேனா, என் பொண்டாட்டியை நான் சந்தேகப்பட்டேனா? இல்லை. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு சாவணும்? அந்த வேலையே வச்சுக்கிறாத, நீ பாட்டுக்கு பேசாமல் இருண்டேன். அந்த கலங்கத்தை தொடச்சவனே நான் தான். அதாவது எனக்கு தெரியும், நான் 25 வருஷம் வாழ்க்கை வாழ்ந்தது. இதில் வர்றாங்க உனக்கு 2 பிள்ளை வந்து பெரிய அக்காவுக்கு பிறந்தது, இன்னொரு பிள்ளை மத்திரம் தான் அச்சு மத்திரம் தான் வந்து சுமிக்கு பிறந்தது. இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஏப்பா இதை யாருப்பா சொன்னது? இது யார் இந்த பொருளியை கிளப்பி விட்டது? என்னன்னு கேக்குறேன். பெரியம்மா சொல்லுச்சான். பெரியம்மா இல்லையா, சூர்யா சொல்லியிருக்கா. இல்ல பெரியம்மா வந்து இந்த அம்மாட்ட சொல்லுச்சான். அதனால இந்த அம்மா கான்ஃபிடென்ட்டா பேசுறாங்களா. இவ போய் பெரியம்மாட்ட சொல்லியிருக்கா, செட்டப் கிளவிட்ட சொல்லி அந்த அம்மா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கு. உனக்கு 2 பிள்ளைங்க பிறந்த வந்து உன்னுடைய மூத்த அக்காவா, நீ தான் வீட்டுக்கே மூத்த ஆள், உனக்கு மேலே ஒரு ஆள் மூத்த ஆளாம். கேட்டுக்க, இப்போ நான் சத்தியம் பண்ண சொல்லவ 3 பிள்ளைகளை யாரு? நான் சத்தியம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் பண்ணுறீங்கல்ல, இதுதான் பாயிண்ட். இதே மாதிரி அவ புருஷன் சொல்ல சொல்லுங்க. கரெக்ட் பாயிண்ட் சொல்லுங்க, அவ்வளவுதான் மேட்டர். சொல்றதுக்கு முடியாதுல்ல. ஏப்பா கல்யாணம் ஆனதுக்கே ஆதாரம் இல்லை, வீடியோவும் கிடையாது, ஒரு போட்டோவும் கிடையாது. 10 வயசுல வந்து போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு இந்த இதுதான் குடும்பம் அப்படிங்கிற. அப்ப அதுலயே தெரியலையா? சங்கர் ஸ்டுடியோக்காரங்க போட்டோலாம் எடுத்துட்டாங்களா? நீங்க வந்து எடுத்துக்கோங்க. சூப்பர். எங்க போட்டோக்கள் நாங்க கல்யாணத்தப்ப நாங்க எடுத்து அதை கல்யாணம் முடிச்சு 3 பிள்ளை பிறந்து 3 பேரோட அன்வர்ங்கிற ஒரு கேரக்டர் இல்லைங்கிறாங்க. வயித்தை தள்ளிக்கிட்டு நிக்கிறேன், இதெல்லாம் கேட்டிருக்கா? வயித்தை தள்ளிக்கிட்டு இருக்க வளைகாப்பு போட்டாவும் இருக்கா? ஆமா, வளைகாப்பு போட்டோ இருக்கு, கல்யாண போட்டோ இருக்கு, கருகமணி போட்டோ இருக்கு, எல்லா புகைப்படங்களும் இருக்கு, ஆதாரங்கள் பூரா அங்க பார்த்தீங்களா? ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவனா கொடுக்குறேன். அது போக இந்த போட்டோ கால் பண்ணாரு சங்கர் ஸ்டுடியோ, அவங்க வந்து நீங்க வந்து பேசுனீங்களா சிஸ்டர் கேட்டுட்டு எல்லாம் நாங்க எடுத்து வச்சுட்டு வாங்க வந்து வாங்கிக்கிறோம். பூராத்தையும் 2 பிரிண்ட் போடு, பூராத்தையும் அவளுக்கு ஒரு அனுப்பி விடு, சூர்யாவுக்கு ஒரு கொரியர் அனுப்பு. யூடியூப்ல போடுறேன் பார்த்து சாவட்டும். அதை விட அன்வர் போட்டோவை காட்டுறேன், இது உங்க மகனே இல்லைங்கிறாங்க. அவங்க சும்மாங்க பேச. ஏண்டா டேய், அவன் என்ன கலர்ல இருக்கான்? 3 பேத்துல 2 பேர் என்னைய மாதிரி, ஒருத்தன் இவன் என்னை அச்சுரிச்சு அப்படியே இருப்பேன். அச்சு, அதுக்கு பேர் தான் அச்சு. அவன் பேரே என்னை அச்சுரிச்சு அப்படியே இருக்கிறனால தான் அச்சு. அதே மாதிரி தான் என் மூத்த பையன் என்னைய மாதிரியே அப்படியே இருப்பேன். நடுவில் உள்ளவன் அப்படியே செக்கச்செவேர்னு அவங்க அம்மா மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் எழுதுவேன். 100க்கு 100 மார்க் எடுக்கிறவன். அவ்வளோ ஒரு அழகான தங்கம் பெற்ற தங்க பிள்ளை அவன், தெரியுமா? அவனை வந்து பிள்ளையே இல்லைங்கிறாயப்பா. வசூல் போடுறதுக்காக நம்ம நாடகம் போடுறோமா? அப்படி வசூல் போட்டு என்னடா பண்ண போகிறோம்? ஏண்டா பெத்த பிள்ளைய வச்சு யாராவது வசூல் போடுவாங்களா? போங்கடா போங்க. இவங்க தான்ப்பா நம்ம எல்லாத்தையுமே வந்து இது பண்ணுறது. நம்மளா குடும்பம் ஒன்று சேர்ந்தாலும் சேரும், நம்மளை தேவையில்லாமல் பிரித்து விட்றதே இவங்க தான். பக்கத்தில் ஒரு அக்கா இருக்குல்ல, அது என்னென்ன வேலை பண்ணுங்க. அந்த அக்காவுக்கு நம்ம கூடிய சீக்கிரம் ஆப்பு வைப்போம்.
நீ கவலைப்படாத. இன்னைக்கு போட்டோ பூரா கலெக்ட் பண்ணிட்டு வா. அதான். அவளுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சுட்டு நான் வர்றேன். இல்லை எதுக்கு நீ சொன்ன மாதிரி நான் ஏன் செய்யணும் அவளுக்கு? இதுதான் பாயிண்ட் கேக்குறாங்க. இது எதுக்கு இந்த ஒரு அப்ப என்ன விட்டுட்டு போன்ற எண்ணம் இல்ல, அவளே விட்டாலும் நீங்க விட மாட்டீங்களா? அந்த மாதிரி மக்கள்கிட்ட அவ என்ன சொல்றா, வாரத்துக்கு 2 நாள் வந்து பார்த்துட்டு போங்க, புருஷங்க சனி ஞாயிறுக்கு வாங்க, மற்ற நாள் 5 நாள் வந்து நான் எங்க அம்மா வீட்லயே அங்கேயே இருந்துக்கிறேன், எங்க அம்மா ஊர்ல வீடு பார்த்து போறேங்கிறா. அனுப்பி விட்டுறவா? அனுப்பி விடுங்க. நான் தான் சொல்றேன்ல, இருக்கிற நகையெல்லாம் கட்டி வீடு கட்டி நல்லா 1 கோடிக்கு மேல நீ வரும். நகை வாங்கினதோட நிப்பாட்டம் பண்ணுமா? இனிமே சேர்க்கிறத சேர்த்து வீடு வாங்கி தரமா? 2 நைட்டுக்கு உன் புருஷன் கூட இருக்கணும்ங்கறா. அந்த வீடு வாச கார் வசதி எல்லாம் கேட்கணும், நீ உன் புருஷன் கூட இருக்கணும். ஆமா, நீ உன் புருஷன் கூட இருந்து கேக்குறத பூரா நான் என் புருஷன் கிட்ட கேட்டுக்கிட்டு 2 நைட்டி இவளுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு உன்னால அனுமதி கொடுக்க முடிஞ்சா? வீடியோ போட்டாங்க முந்தா நாள், 2 நைட்டி கேட்டேன்டி. அப்ப அந்த நைட்டி வாங்கி கொடுக்கணும், நீ உன் புருஷன் கூட இருக்கணும்ங்கறா. சரி, இந்த அறிக்கைன்ல இல்ல 20 நைட்டி நான் வாங்கி தரவா உனக்கு? இப்ப வேணாங்க, இங்க வேற அத கூட வேணான்னு சொல்ற. அப்ப எவ்வளவு பெருந்தன்மையான மனசு இருக்கணும்ங்கறா. அப்ப இதெல்லாம் கேட்கணுமா? நீ உன் புருஷன் கூட இருந்துக்கிட்டுல நீ எனக்கு அட்வைஸ் பண்ணணும். ஆமா, உன் புருஷன்ல கேட்கணும். என் புருஷன்ட்ட கேட்டுட்டு நீ என்ன நீ இதை கேட்கணும், உன் புருஷன் கூட. அதுக்கு அவளுக்கு ரைட்ஸே கிடையாது. ஒரே வார்த்தை என்ன சொல்ற, நீ உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு. பேசுறீங்கல்ல, நீங்க அப்பப்ப எனக்கு வாங்கி தர்றீங்க, அதெல்லாம் வேண்டாம் போதும். இதை கூட இதை இந்த பாருங்கடா, நேற்று கூட கேட்பரி ஸ்டெய்ரி மில்க், அதுவும் சிலுக்கு வாங்கி கொடுத்தேன் தெரியுமா? அவங்களுக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி இனிமேல் கொடுப்பேன். அவங்கள இனிமேல் 1 நிமிஷம் கூட பட்டினிந்தா அதை எடு. இங்கே பாருங்க, தலை நோவுங்கிறதுக்காக தலையில் வச்சு படுத்துக்கிறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கணுங்கிறதுக்காக சிலுக்கு தலகாணி, சிலுக்கு சாக்லேட்டு, சிலுக்கு தலகாணி, இனிமேல் எல்லாமே சிலுக்கு தான். இது நீங்கள் வாங்கி கொடுக்கல, நான் தான் வாங்கி கொடுத்தேன். விளம்பரம் கொடுத்தாங்கன்னு நான் ஏற்கனவே போட்டுட்டேன். சொல்லிட்டியா? சரி, இருந்தாலும் இதே மாதிரி உனக்கு இன்னும் எத்தனை வேணும்? நீங்க மாட்டிக்கிட்டீங்க, நான் வாங்கி தரேன் உனக்கு. அதெல்லாம் அழகா உண்மைதானே. சரி, இப்போ எதுக்கு இது எதுக்கு தோசை கரண்டியை வாங்கி வச்சிருக்க? நாங்க போனா இப்போ என் பிள்ளைக்கு தோசை ஊத்தி என்னை என்ன போட்டு தாக்குறதுக்கா? சரி, ரைட்டு, விடு, பரவாயில்ல. அதனால இனி உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளுப்பா, நான் வாங்கி தர்றேன்ப்பா. இனிமே நம்ம குடும்பமா வாழ கத்துக்கிடுவோம். வீடு பார்த்து கொடுங்க, பூரா ஒழுகுதுங்க. அதுக்கு தான் உன்னை என்ன சொன்னேன், இந்த மாசம் இன்னும் யூடியூப் வருமானம் வரல, கழுத்துல கிடக்கிறத கலட்டி கொடு, அடமானம் வச்சுட்டு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையும். சரி 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 சரி, வீடு என்ன வாங்கி கொடுக்கணும்ன்றீங்க, அவகிட்ட என்ன கேக்குறது? இருக்கிறதே இது ஒண்ணு, இத கலட்டு உங்க வாயில இருந்து. சரி, கலட்டா வேணாம், வெள்ளிக்கிழமை அதுமா நான் சொல்லல, ரைட்டா? சொல்ல மாட்டேன், வச்சுக்க. ஏன் என்கிட்ட காசு இல்லையா? நான் எனக்கு வருமானம் வரலையா? இந்த மாதம் யூடியூப் காசில் உனக்கு எல்லாம் நான் செய்கிறேன்ப்பா. எல்லாரும் மூக்கு மேலே விரல வைக்கிற அளவுக்கு நான் உன்னை மகாராணி மாதிரி வச்சு நான் வாழ வைக்கிறேன்ப்பா. சரியாப்பா? வாங்கடா, இனிமேல் என் குடும்பம் தாண்டா எனக்கு முக்கியம். அவன் இனிமேல் எனக்கு தேவை கிடையாது, அந்த நாதாரி. பார்த்துக்கலாம். இன்றைக்கி தாண்டா எனக்கு மனசில் தைரியம் வந்திருக்கு, துணிச்சல் பிறந்திருக்கு. பார்த்துக்கலாம்டா. பாய்டா.